கதை. வந்திருக்கு சார். ஏன்னா இப்ப இதங்கிட்ட போன கிளாஸ்ல நாங்க அறிமுகம் பற்றி பார்த்தோம். இன்றைய கிளாஸ்ல இருந்தா நாங்க சப்ஜெக்டுக்கு உள்ள நாங்க போறோம். இந்த வகையில ஆரம்பமாக நாங்க முதலாவது டெஸ்ட் லெவல்ல எங்களோட கடைசி ஸ்டெப் இருந்தால் நாங்க பார்க்க போறோம்ங்கிறத போன கிளாஸ்ல நாங்க பேசினோம். ஓகே. அந்த அந்த வகையில பெஸ்ட்டுக்கு எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்றால் அல் குர்ஆன் எங்களுக்கு ஓதுற நேரத்துல இதெல்லாம் நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் கவனமா பார்த்து கொண்டு அவதானிச்சு கொண்டு இந்த விஷயத்தை நீங்க உள்வாங்கி கொண்டால் போதுமானது. இதெல்லாம் ரெக்கார்டிங்ல நீங்க கிளியராக ரெக்கார்ட் ஆகிறதால உங்களுக்கு அது மிச்சம் தேவைப்படாது. அஹ் இதுல குர்ஆன் ஓதுறது என்ற கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் குர்ஆனை நாங்க ஓதுறதுக்கு எங்களுக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் தேவை. மிக முக்கியமான பிரதானமான விஷயங்கள் ரெண்டு தேவை. ஒன்று அடையாளங்கள் என்ற ஒரு பகுதி தேவை. இரண்டாவது அந்த அடையாளங்களை பெற்று வரக்கூடிய எழுத்துக்கள் என்ற பகுதியும் தேவை. இது ரெண்டு தான் மிக மிக முக்கியமானது. அடையாளங்கள், எழுத்துக்கள், இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதுறதுக்கு நாங்க போகலாம். உண்மையில அடையாளங்கள் என்கிறது எழுத்துக்களை சரியான முறையில இனங்காண்றதுக்கு, விளங்கி கொள்றதுக்கு, புரிஞ்சு கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் அடையாளங்கள். அந்த வகையில முதலாவதாக நாங்க பார்க்கணும் அடையாளங்கள். சரி, இந்த அடையாளங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பெயர்களோட உங்களுக்கு அறிமுகமா? சொல்லுங்க பாபு. இல்ல இல்ல சார், சபர் சேர் அந்த மாதிரி படிச்சிருக்கு. ஓகே, குட், நல்ல. அதாவது நீங்க என்ன சொல்ற மரபு ரீதியான ட்ரெடிஷன் எங்கட அம்மாட அப்படி அவங்க அத்தம்மா அம்மம்மா அவங்களோட அந்த ஸ்டைல் தான் நீங்க பழகிக்கிறீங்க. ஆகவே புதிய ஆமா சார். ஸ்டைல்ல நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை விளங்கி கொள்றது மிக முக்கியமான விஷயம். ஆகவே இன்றைக்கு எங்களோட முதலாவது சப்ஜெக்ட் இந்த அடையாளங்களை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இருக்க போகுது. இந்த அடையாளங்களை நாங்க ஈஸியாக விளங்கி கொள்ளும். இந்த ரெண்டும் இதான பெயர், இதுல வேற பெயர்கள் ஐயா? சுகுன் ஷத் அப்படிதான் படிச்சேன். ஓகே. இந்த ஏனைய இந்த அடையாளங்கள் தான் நம்மளோட பேர் வித்தியாசம், அப்படித்தானே? ஆமாங்க சார். நான் இதை இன்றைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தி தரேன். விளங்கப்படுத்தி அதோட அஹ், என்ன ஸ்டைல் அதை உங்களுக்கு நான் தரணுங்கிறத தாரேன். அதுக்கேற்ற வகையில் இன்ஷா அல்லாஹ் எனக்கு நீங்க ரிப்ளை பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு work கொண்டு உங்களுக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ நாங்க விஷயத்துக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வருவோம். இதான் நான் போட்ட சார்ட். நான் உங்களுக்கு முன்னுக்கு காட்டின சார்ட். இந்த சார்ட் இதுல இதான் நம்மளோட அடிப்படையான விஷயம். பாருங்க, இது மூணு தான் அடிப்படை. என்ன பேர்? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். ஒருக்கா சொல்லி பார்த்துக்கோங்க, அவசரமா சொல்லி பார்த்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், ரம்மத்துன். ஓகே. ஏன் நான் சொல்லி பார்க்க சொன்னால் உங்களுக்கு இந்த பெயர்கள் ஒரு வகையில புதிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு ஆமா அறிமுகம் இல்லை. சோ நீங்க அதை சொல்லி பார்க்கிற நேரம் தான் அந்த பெயர் உங்களுக்கு பரிச்சயமாகும். அரபு மொழியில பொறுத்த வரைக்கும் அடையாளங்கள் என்ற பகுதியையும் அடிப்படையான அடையாளங்கள் இது மூணு தான். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். இது மூன்று தான் அடையாளங்கள் என்ற பகுதியிலே மிகவும் அடிப்படையானவைகள். இதை நீங்க தெளிவா விளங்கணும், குழப்பிக்கொள்ளக்கூடாது. சரியா? இதில் இருந்துதான் இந்த அடிப்படையான ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன் என்ற பகுதியில் இருந்துதான் இந்த இரண்டாவது பகுதி தோற்றம் பெற்றிருக்குது, வந்திருக்குது. பாருங்க, இங்க ஒரு கோடு, இங்க டபுள் கோடு, இங்கேயும் ஒரு கோடு, இங்க டபுள் கோடு, இங்கேயும் ஒன்று, இங்க டபுளா மாறுது. எல்லாமே இரட்டிப்பாக மாறுது. எனவே பெயர்லையும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். இங்க துண்டு இருந்தது, இங்க எப்படி மாறுது? தைன். நைன். இங்கேயும் துண்ணண்டு இருந்தது, தைன். இங்கேயும் துண்ணண்டு இருந்தது, தைன் மாறுது. சரியா? இது மிச்சம் ஈஸியான மெத்தட். அப்ப ஃபத்ஹத்துன், ஃபத்ஹ டபுளாக வந்தா ஃபத்ஹத்தைன். திருப்பி இதுல இருந்து தான் பாருங்க, மூணாவது கான்செப்ட் பாருங்க எப்படி விளங்குது. இந்த பேசிக்ல இருந்து தான் திருப்பி என்ன செய்யுது, மூணாவது பகுதியும் உருவாகுது. அது எப்படி உருவாகுது? இங்க சரிஞ்சிக்கிறது இங்க என்ன செய்யுது, ஒரு நேர்கோடாக மாறுது. இங்கேயும் சரிவாக வந்திருக்கிறது, இங்கேயும் ஒரு நேர்கோடாக மாறுது.
இங்கேயும் நேராக வந்திருக்கிறது, இங்க தலைகீழாக மாறிக்குது. அப்படி என்றால் ஓகே பெயர்ல ஒரு சின்ன வித்தியாசம், மத்து மத்து என்ற சொல் சேருது. அப்ப இங்க உங்களுக்கு பார்க்கலும், உங்களுக்கு இதுல பார்க்கலும், இது மூன்றுலையும் ஒரு பொதுவான பெயர்கள் இருக்குது. ஃபத்ஹா என்ற ஒரு பொதுவான பெயர், மூன்றுக்கும் பத்தகா பத்தகா பத்தகாண்டு இருக்குது. அப்படித்தானே? ஆமா கஸ்ராங்கிறதும் ஒரு காமனான ஒரு பொதுவான பெயரா இருக்குது. அப்ப நாங்க ஒரு அடையாளத்தை காட்டி இதுக்கு என்ன பெயர்ன்னு கேட்டால், நீங்க வெறுமனே கஸ்ரான்னு சொன்னால் உண்மையில அது பிழை. ஏன்னா கஸ்ராங்கிறது ஒரு கொமனான பெயர், ஒரு பொதுவான பெயர். அது நீங்க விளங்கணும். கஸ்ராங்கிறது ஒரு கொமனான பொதுவான பெயர். அப்ப கஸ் ரொமத்து, கஸ் ரத்தைன், கஸ் ரத்துன் என்ற மூன்றுக்குமே நாங்க கஸ்ரா என்றதை பொதுவாகத்தான் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் மூன்றாவது லம்மா என்கிறது பொதுவானது. லம்மத்துன், லம்மத்தைன், லம்முமத்து. இப்ப இத விஷயத்தை நீங்க என்ன செய்யணும் என்றால், நீங்க உங்களோட பிராக்டிஸ்ல பார்க்கணும். ஓகே சரியா? நீங்க பிராக்டிஸ்ல ஓகே பார்க்கணும். ஆகவே பிராக்டிஸ்ல பார்க்கிற நேரம் கட்டாயமாக இந்த விஷயத்தை பிராக்டிஸுக்கு வர நேரம் எங்கட வாய் அதுக்கேற்ற வகையில வேலை செய்யணும். அது எப்படி வேலை செய்யறதுங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று தரேன். சரி, நாங்க இப்ப அதுல ஒர்க் ஷீட்டுக்கு வரோம். இப்ப இந்த கன்செப்டை இப்ப நாங்க சும்மா இந்த நோட்ஸா தியரியா படிச்சு பாடமாக்கிட்டு போயிட்டு இதுல பிரயோசனம் இல்லை, பயன் இல்லை. அப்படி இதெல்லாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கே தேவையில்லை. சரிங்களா? உண்மையில இப்ப இதுல நாங்க தியரி பாட்டை விட்டுட்டு இப்ப நாங்க பிராக்டிஸ் பாட்டுல பார்த்தோம் என்றால், பிராக்டிஸ்ல இப்படியான ஒரு சார்ட் ஒன்று நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட அடுத்த கிளாஸுக்கு நீங்க எங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு சார்ட் இந்த சார்ட். இந்த சார்ட்ல நாங்க ஒரு பிளே ஒன்று நாங்க இதுல செட் பண்ணிக்கிறோம். பிளேலிஸ்ட் ஒன்று செட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இதுல ஆட்டோவாகவே ஒவ்வொன்றா வரும். பாருங்க, ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து. அடுத்தது சொல்லுங்க ஃபாஸ்டா. லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்துன். குயிக்கா சொல்லணும். அடுத்தது வரமுன்னு சொல்லணும். லம் கஸ்ரு மத்து, ரம்மத்துன், ஃபத்ஹத்தைன், கஸ்ரு, லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ரம்மத்துன், ஷத்து, ஷத்து, கஸ்ரத்தைன். கஸ்ரத்தைன். ஆ ஓகே கஸ்ரு கஸ்ரு மத், லம்மு மத்து, ரம்மத்துன், சுகூன். சுகூன், ம். ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்தைன், ஆ, ரம்மத்தைன். லம்மத்தைன். இதுல எது நாங்க இதுல மொத்தம் 21 பாக்ஸ் இருக்கு. இது ஒரு ஒர்க் ஷீட். ஓகே இது ஒரு ஒர்க் ஷீட். இதுல 21 பாக்ஸ் இருக்கு. இதுல நீங்க 19க்கு மேல சரி எடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பிழை எடுக்கலாம்? 2 2 தான் உங்களுக்கு பிழை எடுக்கலாம். எப்படி நாங்க பிழையாக அடையாளப்படுத்துவோம் என்றால், நீங்க ஒன்றை லேட் ஆகி சொன்னால் அது பிழை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சார்ட் ஒன்று வருது உங்களுக்கு. இப்ப நீ சொல்றீங்க இது இன்னும் சொல்லி இல்ல, அடுத்தது வந்தும் நீங்க சொல்லி இல்ல, இப்ப மூணாவது ஒன்று வருது பத்தஹமதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னா என்ன டூ லேட்டனா? அப்படின்னால் இது அடுத்த ரெண்டும் நாங்க பிழையாக அடையாளப்படுத்தும். இது ரெண்டும் பிழண்டு. ஒரு சைட்ல சொல்லுவோம். இப்ப இது வந்து லம்மு லம்மு லம்முன்னு சொல்லி நிக்கிறீங்க. அப்படின்னால அது பிழை. ஒரு ஒன் ஷாட்ல சொல்லணும். லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைன், லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைன், கஸ்ரு மத்து, லம்மு மத்து. இப்படி நாங்க சொல்லி பழகணும். இதை நான் பாடமாக்கல, நீங்களும் பாடமாக்க கூடாது. உங்களோட அதாவது இந்த ஒர்க்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்றால், நீங்க கண்ணால பார்த்தால் உங்களோட மைண்ட் அதை சரியா எந்த விதமான தயக்கமும் இல்லாம குழப்பமும் இல்லாம உறுதியாக மிக தெளிவாக அதை வெளியால சொல்றதுக்கு பழகணும். இதுதான் முக்கியமான கேன்சர். விளங்கிச்சுதா? ஓகே ஆகவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒருக்கா நீங்க சொல்லி பாருங்க பாப்போம். இன்றைக்கு 7 மார்க்கான பாப்போம். இன்னொரு ரிப்பீட் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு முறை சொல்லி காட்டுங்க பாப்போம். فتح مد كسرتين رمتين شد سكون فتح مد رم مد فتحة كسر مد رم فتحتين رمة كسرتين رمة شد كسرتين كسر مد رم مد سكون فتحة كسرتين رمتين. பாத்தீங்களா? லம்மு லம்மதைன் ரெண்டு வருதுனா விளங்குதா? மிஸ்டேக்
நாங்க அவசரப்படுறோம், ஆனா எங்களோட அவசரம் வந்து சரியா வருது இல்ல. டெஸ்ட்டுக்கு நாங்க கொஞ்சம் தயக்கத்தோட குழப்பத்துக்கு பேசிட்டு சரிக்கு வரோம். அந்த விஷயம் நடக்கக்கூடாது. அதான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். நல்ல பிரச்சனை இல்ல. நீங்க மாஷா அல்லாஹ் மிச்சமே நல்லம். உங்களுக்கு இந்த பெயர்கள் அறிமுகம் இல்லாம இருந்து, இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினதுல இருந்து நீங்க புரிஞ்சு கொண்டு இவ்வளவு ஃபாஸ்ட்டா நீங்க மூவ் ஆகுறீங்க என்றால், இந்த ரெக்கார்ட நீங்க இன்னும் ஒருக்கா இன்னொரு டிப் கேட்டுட்டு, இந்த சார்ட்ட நீங்க இந்த ஸ்டைல்ல நீங்க இன்னும் 2, 3 முறை பிராக்டிஸ் பண்ண நேரம், அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இதுல எந்த ஒரு பிழையும் இல்லாம நீங்க கன்டின்யூ பண்றதுக்கு உங்களுக்கு முடியுமா இருக்கும். இதான் மாஷா என்னோட இன்றைய கான்செப்ட இன்றைய கிளாஸ்ல மெயின் டார்கெட். நீங்க அடையாளங்கள்ல எந்த விதமான குழப்பங்களும் இல்லாம மிக தெளிவாக இந்த பேரு இதான் அடிப்படையான பேர்களா. இதுக்கு அங்கால பேர்கள் உண்டல்ல. அலிஃபு சூரா, அலிஃபு சூரா, சேரு, பேசுங்கிறதெல்லாம் வேறு வேறு வித்தியாசமான பெயர்களா இருந்தாலும், உரிய பெயர் அடையாளப்படுத்தப்படக்கூடிய உரிய பெயர்களை தான் நாங்க இன்னைக்கு உங்களோட பேசிக்கிறோம். இந்த உரிய பெயர்கள் பின்னால வருகின்ற சமயங்கள்ல உங்களுக்கு இன்னும் இது பற்றிய தெளிவான, விளக்கமான தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓதுற நேரம். ஓத தான் நாங்க அது விஷயங்களை பேசுவோம். வெறுமனே நாங்க சப்ஜெக்ட பேசிட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போறதுல பிரயோசனம் இல்ல என்ற வகையில. அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த ரெக்கார்ட திருப்பி நீங்க கேட்கணும். இந்த அடையாளங்களுடைய தெளிவான விளக்கத்தை நீங்க எடுத்துப்பீங்க. இன்னும் ஒரு டிப் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது. அதுக்கு பின்னால இந்த சார்ட்ட வச்சுக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப உங்களுக்கு விளங்கும். மாஷா நாங்க உங்கள எதெல்லாம் தவறு, பிழை என்று நாங்க அடையாளப்படுத்துறோம் என்று விளங்கிக்கும். அந்த விஷயங்கள அடையாளப்படுத்தி, அதுகள தவற விட்டுட்டு, அடுத்த விஷயங்கள மிக சரியாக, நுணுக்கமாக எங்களுக்கு பாடநெறியினால், இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு அடுத்த எழுதி போகலாம். இந்த பிறகு ஹோம் ஒர்க் வந்து உங்களுக்கு இந்த வகையில தான் அமையும். விளங்கி தானே? விளங்கிருச்சு. ஆயிரம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம்